பெசன்ட் நகர் அன்னையே வசந்தலீலி மலரே. அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படுகிற பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய 53வது ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் கொடியேற்றத்தோடு தொடங்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவோடு முடிவடைகிறது. 1972ஆம் ஆண்டு மிக சிறிய அளவிலே தொடங்கப்பட்ட இந்த திருத்தலம் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற ஒரு திருத்தலமாக வளர்ந்திருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:45 மணிக்கு கொடி பவனியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 5:45 கொடியேற்றம் நடைபெறும். இந்த திருநிகழ்வை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் கொடியேற்றி இந்த மாபெரும் விழாவை தொடங்குகின்றார்கள். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை பவனியானது இருக்கும். எங்களுடைய வாழ்வு வழிபாட்டின் மையமான ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே இந்த விழாவுக்கான மையமான ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை அன்று திருத்தலமானது சிறப்பிக்கின்றது. 7ஆம் தேதி அன்னையினுடைய தேர் பவனியானது நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு திருப்பலியானது சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு ஆடம்பர தேர் பவனியானது நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை அதிகாலை 2 மணி முதலே திருப்பலிகளோடு சிறப்பிக்கவிருக்கிறோம். மாலை 5:30 மணிக்கு மீண்டுமாக திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டு கொடியிறக்கத்தோடு இந்த 11 நாட்கள் திருவிழாவானது நிறைவுக்கு வருகிறது. எனவே இந்த திருவிழாவுக்கான பல ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சார்ந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் மற்றும் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு எங்களோடு கலந்து பேசி தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மொத்தம் 400 இந்த திருத்தலத்திலிருந்து 400 வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு மேலும் இருப்பாங்க. சில பேர் ஏற்கனவே பங்கு பேரவை என்று சொல்வோம், அதுல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏறக்குறை 400 வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் இந்த திருத்தலத்துல இந்த விழாவுக்கு உதவி செய்ய போகிறார்கள். கடந்த வருடம் எத்தனை பேர் வந்தாங்க? இந்த வருடம் எவ்வளவு பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல, கடந்த ஆண்டுகள்ல முக்கியமாக கொடியேற்ற நிகழ்வுக்குத்தான் சென்னை மாநகரத்திலிருந்து நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கே தெரியும், எவ்வளவு பேர்ன்ற கணக்கு கரெக்டா தெரியல. ஆனா அதே போலத்தான் கொடியேற்ற நிகழ்வுக்கும் இந்த ஆண்டு 7ஆம் தேதி தேர் பவனி என்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற காரணத்தால் இன்னும் அதிகமான கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த 2 நாட்கள்ல மட்டும்தான் அதிகமான கூட்டமானது வரும். ஒரு நிகழ்ச்சியின் போது நம்ம முக்கியமா அந்த மதம் சார்ந்த இருக்கிறோம், அந்த சமூகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். கிறிஸ்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து கல்வி, அன்பு அப்படிதான் வந்து பரிசாட்சி. அப்படி இருக்கும்போது நாம கிறிஸ்துவ மதத்துக்குள்ளேயே அடாப்ஷன், அதாவது சாதிகளை அடாப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறாங்க. சோ அந்த மக்கள் வந்து அந்த விஷயத்துலயும் வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோட குறிப்பிட்ட எந்த அளவுக்கு சாதியை ஏற்றத்தாழ்வு அடிபட்டு போகுது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு மைய கருத்தை வைத்துதான் திருவிழாவை நடத்துகிறோம். கத்தோலிக்க திருச்சபையில
25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி ஆண்டு என்று கொண்டாடுவார்கள். இந்த ஆண்டு 2025 ஆக இயேசு பிறந்த அந்த ஒன்றைதான் தொடக்கமாக வைத்து நாம் கிபி என்றெல்லாம் அழைத்து வருகிறோம். கிபி 2025 ஆண்டு யூபிலி ஆண்டாக திருச்சபை அறிவித்திருக்கிறது. இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மைய கருத்து என்னவென்றால், நம்பிக்கையின் திருப்பயணிகள். நம்முடைய திருத்தல விழாவுக்கு ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு, ஏமாற்றம் தராத நம்பிக்கை என்கின்ற மைய கருத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த மைய கருத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்புகளில வரக்கூடிய ஆயர்களும் வரக்கூடிய குருக்களும் பேசுவார்கள். கண்டிப்பாக வெறும் மதம் சார்ந்த அல்லது பைபிள் சார்ந்தது மட்டும் பேசுவதில்லை. வழக்கமாக அதில் நமக்கு நாம் என்ன செய்யணும், சரி அன்னை மரியாள் இப்படியெல்லாம் செஞ்சாங்க, இயேசு இப்படியெல்லாம் செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்றைக்கு வரக்கூடிய குருக்கள் அவர்கள் அதை பற்றியும் அந்த சிந்தனைகளை நமக்கு அளிப்பார்கள். காரணம் என்னவென்றால், இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு எந்த மதம் ஜாதி இந்த சாயல் இல்லாமல் எல்லா மக்களையும் வரவேற்கிற ஒரு திருத்தலமாகவே இருக்கிறது. காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் மக்கள் வருகை தந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட சமூகம் சார்ந்த கருத்துக்களையும் வரக்கூடிய ஆயர்களும் அருட்தந்தையர்களும் அதை பற்றி சொல்வார்கள். மொத்தம் அன்றைக்கு போக்குவரத்து சார்ந்த உயர் அதிகாரிகள் வந்திருந்தாங்க. அவங்க பேசும்போது, நாங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறாத வண்ணம் நாங்கள் சிறப்பாக பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். கடந்த ஆண்டை விட இன்னும் சிறப்பாக ஏறக்குறைய 1000 காவல்துறையினர் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் தேவைப்பட்டால் செய்வார்கள். நான் சொன்னது போல அந்த 2 நாட்களும், அதுவும் குறிப்பாக கொடியேற்றத்தின் போதுதான் அதிகமான கூட்டம் இருக்கும். அத்தகைய போக்குவரத்து ஏற்பாடுகளை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, ஆலயம் தேவாலயத்துக்கு முன்னாடியே இந்த கூட்ட நெரிச்சல் இருக்கு. நிறைய கூட்ட நெரிச்சல் போன ஆண்டுகள் தடுப்பு போட்டு நம்ம போகிறதுக்கு ஒரு வழியும் வரதுக்கு போட்டுருந்தோம். அதையும் மீறி நம்ம பார்த்து இடிச்சுட்டு போயிட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி கெடுபிடிகள் இல்லாம, தள்ளுமுள்கள் இல்லாம என்ன பண்ணலாம், என்ன பண்றதுக்காக இல்ல. ஒன்று, நம்முடைய திருத்தலம் சார்பாக காவல்துறையினர் நம்ம கேட்கக்கூடிய எல்லா உதவிகளையும் செய்கிறோம். காவல் கோபுரங்களையும் அமைத்திருக்கிறோம். காவல் கோபுரங்கள் ஏறக்குறைய 5 அமைத்திருக்கிறோம். இங்கேயும் 2 இருக்கும். ஆலய வளாகத்தில் 2 காவல் கோபுரங்கள். அது தவிர கண்காணிப்பு கேமராக்களும் கேட்டிருக்கிறார்கள். எவ்வளவு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களோ அவளையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இப்ப காவல்துறையினர் அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்கிறார்கள். எங்க தரப்புல எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருகிறோம். மக்கள் தான், வரக்கூடிய மக்கள் தான் இதை புரிந்து கொண்டு கொஞ்சம் எல்லாரும் பார்க்கணும் ஆசைதான். எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும். எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அதை நாம் சில நேரங்கள் தடுக்க முடியாது. எல்லா 1000 பேர் பத்தாது. இந்த கூட்டத்துக்கு 1000 காவல்துறையினர் பத்தாது. மக்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது கொஞ்சம் ஒரு மக்களை கொஞ்சம் அப்பீல், அவங்களும் காவல்துறையினரும் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்க ஒலிபெருக்கும்படியாக தேவையான அறிவிப்புகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இருக்கு 3 போடுறோம். இங்க ஒரு 3 போடுகிறோம். இங்க மட்டும், ஏன்னா மற்ற வெளி இடத்துல போட முடியாது, வர முடியாது. அப்படி இருந்தாலும் கூட அவங்க எவ்வளோ கிட்ட வர முடியுமோ வரணுமோ வந்துகிட்டு இருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனை. எல்லாரும் அவங்க வீடுங்களால பார்க்கலாம் மக்கள். ஆனா இங்க வந்து அந்த கொடியை பார்த்துடணும், அவ்வளவுதான். அவரோட நோக்கமே கொடியை பார்த்துட்டு போயிடணும். இந்த சுற்றுவட்டார வடசென்னை, தென்சென்னை போன்ற பகுதியில் வர மக்கள் நடைபயணமா இந்த சர்ச்சுக்கு வராங்க, தேவாலயத்துக்கு வராங்க. அப்படி வரவங்களுக்கு நம்ம தரப்புல இருந்து என்ன ஒரு குடிநீரோ இல்ல உணவோ எந்த வகையில நம்ம ஏற்பாடு செய்யணும்? உணவு செய்யறதால அவனுக்கு குடிநீர் ஏற்கனவே 2000 லிட்டர்கள் அடங்கிய 4 வாட்டர் டேங்கில் போட்டிருக்கோம். அது தவிர சிறு சிறு டப்பு சொல்றோம்ல, சுற்றிலும் இந்த ஆலய வளாகத்துல ஒரு 20 வைக்கிறோம். அதனால தண்ணீர் பத்தி பிரச்சனை இல்லை. உணவு நாம் இங்க பரிமாற முடியாது, விற்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
அது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். இது வரைக்கும் அவர் செய்ததில்லை. அது மட்டும் பார்த்துக்கோங்க, தண்ணீர் போதுமான அளவுக்கு இருக்குது. அதே போல மொபைல் டாய்லெட் 20 மொபைல் டாய்லெட் வச்சிருக்கோம். இந்த பீச்ல கீச்சில் எல்லா இடத்துல வச்சிருக்கிறோம். ஆக போன ஆண்டு வந்து கழிவறை போயிருந்தோம். உள்ள போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த கூட்டத்தை அதிகமா காரணம் காட்டி அவங்க வந்து 15 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு வசூல் பண்ணாங்க. அது செய்ய மாட்டோம் இல்ல, அதை செய்ய மாட்டாங்க. நான் பேசுறோம். ஓகே 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 ஓகே. Yeah, every day we have one mass in English at 7:30 7:30 மணிக்கால அந்த ப்ரோக்ராம்லயே உங்களுக்கு போட்டிருக்கோம். 7:30 மணிக்கு ஆங்கிலம், ஒரு நாளைக்கு ஒன்று தான் இருக்கிறது. மாதா டிவில மட்டும்தான் போவோம். 6 to 8 மாலை 6 மணி முதல் 8 மணி வரை மாதா டிவில நேரடி ஒளிபரப்பு. அதுல டெய்லி வராது. கொடியேற்றம், அந்த சில நிகழ்ச்சிகள் காட்டுறது, தேர் பவனி அது காட்டு. ஏன்னா அது வந்து மாதா டிவி வராது. அதனால அந்த மட்டும் அன்னை வழங்கு காட்டணும். ஏன்னா ஏமா அது தெரியல. ஏன்னா அது மாதா டிவி சம்பந்தமானது நமக்கு தெரியல. அது கஷ்டம் நினைக்கிறேன். தெரியல. அது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சமமாதான் வந்து பண்றாங்க. நமக்கு வெளியில பார்க்கலாம். இப்போ கடவுள் உங்க சார்பில் அன்னைக்கு நீங்க அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறது என்ன விஷயம்னா, ஒரு பொதுவா அந்த மாதிரி பெரிய பிரஸ் மீட்லயோ ஒரு பெரிய விஷயங்கள்லயோ வந்து ஃபாதர் நீங்க 5 பேர் வந்துருக்கீங்க. ஒரு விமன் ஊழியம் பண்றவங்க நீங்க செக்ரட்டரி, எங்க பங்கு பேரவை செக்ரட்டரி அவங்க. அதாவது இங்க என்ன பண்ணிக்கிறோம், நாங்களும் அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அவங்கள இல்ல, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இவங்கள எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் பெரிய கும்பல் வச்சுட்டோம்னா உங்களை மாதிரி நாங்களும் இவங்க பெரிய கும்பலா பண்றதுக்காக நாங்க வந்து ஏறக்குறைய ஒரு 60-70 பேர் இருக்கிறோம். எல்லாரும் இங்க வைக்க முடியாது. அதனால எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இங்க வந்து இருக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து என்னை விட அல்லது வைஸ் பிரசிடென்ட்ஸை விட ஒரு செக்ரட்டரி பெரிய அவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமே. அதான் அதனால்தான். வேற ஏதாவது திருவிழா சம்பந்தமா? ஓகே. 29ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த பிரஸுக்கு இந்த பாஸ் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இதை கொண்டு வாருங்கள். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உள்ள அனுமதி கிடைக்கும். நல்லா கொஞ்சம் பார்த்துங்க. நல்லா செய்யுங்க. நீங்க செய்கிற அந்த பணிக்கு இந்த நடக்கிற நிகழ்வுகளை எல்லாருக்கும் போகிற அளவுக்கு பரவலாக்குறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.